யாழ்ப்பாணத்தில் உள்ள காரைநகர் சடையாளி ஞானவைரவர் கோவில் கேணியில் இன்றைய தினம் அற்புத சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளதாக காரைநகர் மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த பகுதியில் பல ஆண்டுகளாக காரைநகர் மக்களின் நம்பிக்கைக்குரிய ஆலயமாக திகழ்ந்து வரும் சடையாளி ஞானவைரவர் ஆலய கேணியினை இறைக்கும் பணிகள் இன்று காலை முதல் நடைபெற்று பிற்பகல் வேளையில் நிறைவடைந்தது. உள்ளூர் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் உள்ள காரைநகர் மக்களின் அனுசரணையுடன் குறித்த கேணி கடந்த 2020ஆம் ஆண்டு தூர்வாரப்பட்டு இன்றைய தினம் மீண்டும் இறைக்கப்பட்டுள்ளது. இறைத்து முடிந்து சில நிமிடங்களில் கேணிக்குள் புதிதாக வந்த தெய்வீக நீரை அள்ளி வாளியொன்றினில் வைத்தபோது அங்கு வெள்ளை நிற பசு ஒன்று திடீரென்று தோன்றி கேணியை நோக்கி சென்றதாகவும் கேணிக்குள் நீர் இல்லை என்பதனை அறிந்திருந்தும் நேராக அங்கே இறங்கி அங்கு தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த வாளியை 3 தரம் சுற்றி வலம் வந்து பின்னர் அந்த நீரை அருந்தியதாகவும் அங்கு இருந்தவர்கள் கூறியுள்ளனர். இதன் பின்னர் குறித்த பசுமாடு வெளிச்சென்று மறைந்து விட்டதாகவும் கூறுகின்றனர். காரைநகர் சடையாளி ஆலய கேணி ஆரம்பத்தில் கட்டப்பட்ட போது அங்கு தமிழ்நாட்டின் உத்தரகோசமங்கை ஆலயத்தின் புனித தீர்த்த நீர் இடப்பட்டதாகவும் அன்றிலிருந்து குறித்த கேணி தெய்வீகமாக தூக்கப்பட்டு வருவதாகவும் காரைநகர் மக்களால் கூறப்படுகிறது. உத்தரகோசமங்கை ஆலயம் உலகின் பழமையான சிவன் ஆலயங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. மாணிக்க வாசகரின் திருவாசகத்தில் பல இடங்களில் இந்த ஆலயத்தை பற்றி பாடி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய ஆலயத்தின் புனித நீரை கொண்டு உருவாக்கப்பட்ட சடையாளி கேணியை நோக்கி பசு வடிவத்தில் அந்த உத்தரகோசமங்கை ஆலயத்தின் மங்களநாதரே வந்ததாக காரைநகர் மக்கள் பெருமையுடன் கூறியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.